السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين. أما بعد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவரின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹும் அவனது ரசூலும் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் மதீனாமா நகர் சென்றும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் வாழ்வில் நிறைவாக 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 தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய ஜுமாவினுடைய உரை ஷஃபாஅத் என்று அமையும். ஷஃபாஅத் என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுவார்கள், பரிந்துரை என்ற ஒரு அர்த்தத்தை கொடுப்பார்கள். இந்த ஷஃபாஅத் என்ற வார்த்தை பரிந்துரை என்ற அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருந்தாலும் கூட, இந்த ஷஃபாஅத் என்ற வார்த்தையை கியாமத்து நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், நாயகத்தினுடைய உம்மத்திற்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்விற்குத்தான் குறிப்பாக இந்த ஷஃபாஅத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆரம்பத்திலிருந்து செல்லுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்தான். ஒரு நாள் இந்த உலகம் அழிந்து போகும். ஒரு நாள் இந்த மலைகள் எல்லாம் பஞ்சுகளாக துகள் துகளாக பறந்து போகும். ஒரு நாள் இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக ஆக்கப்படும். அந்த ஒரு நாளிற்குத்தான் கியாமத்தினுடைய நாள் என்று சொல்லப்படும். அப்படி அந்த கியாமத்தினுடைய நாள் வந்ததற்கு பின்னால், இந்த உலகத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் உலகத்தில் எதுவும் இருக்காது அல்லாஹுவை தவிர. அதற்கு பின்னால் தான் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் எல்லோரையும் மஹ்ஷரின் மைதானத்திலே ஒன்று கூட்டுவான். இதனை பற்றி கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், யுஹ்ஷரு அன அவ்வலு மின் கப்ரி. கியாமத்தினுடைய நாள் வரக்கூடிய அந்த வேளையில் முதலில் நான் தான் கபரிலிருந்து எழுப்பப்படுவேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சொல்லித் தரப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இந்த உலக மக்களினுடைய யதார்த்த பார்வையை விட்டும் மறைந்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்னு சொல்லக்கூடாது. இமாம்களுக்கு மத்தியில் ஆஷிகீன்கள் கடுமையான கோபப்படும் வார்த்தை அது.
நாயகம் மரணிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானியர்களினுடைய கண்ணை விட்டுதான் மறைந்திருக்கிறார்கள். கபரில் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானியர்களினுடைய கண்ணை விட்டும் மறைந்ததிலிருந்து ரப்புல் ஆலமீன் நாயகத்திற்கு 70,000 மலக்குமார்களை ஹிதுமத்திற்கு வைத்திருக்கிறான், பணிவிடைக்கு வைத்திருக்கிறான். அந்த 70,000 மலக்குமார்களும் நாயகத்தினுடைய கால்களை வருடி கொண்டிருப்பார்கள். நாயகத்தினுடைய எல்லா விதமான அவர்களுடனே இருந்து கொண்டு நாயகத்தை சூழ்ந்தவர்களாக 70,000 மலக்குமார்கள். எந்த அளவிற்கு என்றால் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், அதுக்கப்புறம் அடுத்து அந்த மலக்குமார்கள் போவாங்க. சாயந்தரத்திலிருந்து மறுநாள் காலை வரை வேறு 70,000 மலக்குமார்கள் வருவார்கள். இப்படியே கியாமத்து வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் நாயகத்தை குடை சூழ்ந்தே இருப்பார்கள். கியாமத்தினுடைய வேளையில் உலகமெல்லாம் அழிந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். எழுந்திருக்கும் அந்த வேளையிலும் 70,000 மலக்குமார்கள் குடை சூழத்தான் பெருமானார் முதலில் கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் கபரில் இருந்து எழுப்பப்படுவேன். 70,000 மலக்குமார்கள் குடை சூழ நான் எழும்பும் பொழுது ரப்புல் ஆலமீன் மிஅராஜினுடைய வேளையிலே அவனை சந்திப்பதற்காக வேண்டி, அவனை பார்ப்பதற்காக வேண்டி, நான் அவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் அல்லாஹ் எனக்கு புராக்கை தயார் செய்தான் அல்லவா, அந்த புராக் வாகனம் என் கபருக்கு முன்னால் நிற்கும். ரப்புல் ஆலமீன் என்னை நடக்க விட மாட்டான். நான் கபரில் இருந்து எழுந்த அடுத்த கணம் எனக்கு முன்னால் புராக் நிற்கும். நான் அந்த வாகனத்தில் ஏறுவேன், தனியாக அல்ல, 70,000 மலக்குமார்கள் குடை சூழ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில் ஏறுவார்கள். வேறு ரிவாயத்துகளில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் பெருமானார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் முதல் இறுதி மனிதர் வரைக்கும் ஒவ்வொரு கபராக சென்று நின்றதற்கு பின்னால் தான் அந்த கபர் வாசி எழுப்பப்படுவார் என்று பல அறிவிப்புகளும் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், நான் புராக்கில் பயணித்தவனாக செல்லுவேன். நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கபருக்கு முன்னால் சென்று நின்று எல்லா மனிதர்களையும் எழுப்பி 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 மஹ்ஷருக்கு அனுப்பி வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உலக மக்கள் முழுவதையும் மஹ்ஷருக்கு அனுப்பி வைத்ததற்கு பின்னால், மஹ்ஷருக்கு அனுப்பி வைத்ததற்கு பின்னால் கடைசியாக இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 மலக்குமார்கள் குடை சூழ புராக்கிலே செல்லுவார்கள். எங்கே? மஹ்ஷரின் மைதானத்திற்கு சென்று பார்த்தால் மஹ்ஷருக்கு செல்லும் வேளையில் சில மனிதர்கள் தவிப்பார்கள், துடிப்பார்கள். சில மனிதர்கள் கிரண்டை கால் அளவிற்கு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலர்கள் முழங்கால் அளவிற்கு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலர்கள் இடுப்பளவிற்கு, சிலர்கள் நெஞ்சு பகுதி அளவிற்கு, சிலர்கள் கழுத்தளவிற்கு, சிலர்கள் உடல் முழுக்க தன் நிலைமை என்ன ஆகும் என்று தெரியாமல் யானப்சி என்று கதறியவர்களாக, அலறியவர்களாக, அங்கும் இங்கும் திரிந்தவர்களாக, ஓடியவர்களாக, கத்தியும் கதறியும் கொண்டிருப்பார்கள். பாவம் செய்த பாவிகளுக்கு இந்த நிலைமை. எல்லோருக்கும் அல்ல. கிதாபுகளிலே எழுதுவார்கள், மஹ்ஷரினுடைய வேளையிலும் கூட யூலஉலில் அம்பியாஇ வல் அவுலியாஇ மனாபிரு மின் ذهبٍ وفضة وزبرجد وقبارق. கியாமத்தினுடைய அந்த வேளையிலும் கூட, மஹ்ஷரினுடைய வேளையில் பலர்களும் யானப்சி என்று கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் யூலஉலில் அம்பியாஇ, நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் சிம்மாசனங்களை அமைத்து அமர வைத்து அழகு பார்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த நசீபை தந்தருள் புரிவானார். கியாமத்தினுடைய அந்த நாள், மஹ்ஷரினுடைய அந்த வேலை சாதாரணமானது அல்ல, மிகவும் கொடூரமானது, கொடுமையானது. அந்த நேரத்தில்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு பிரியமானவர்களை சிம்மாசனங்களில் அமர வைத்து அழகு பார்ப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கிலே வருவார்கள். 70,000 மலக்குமார்கள் குடைசூழ வருவார்கள். எல்லா மனிதர்களும் மஹ்ஷரிலே நின்று கொண்டிருப்பார்கள். பலர்களும் பல விதமான நிலையில் இருப்பார்கள். நபிமார்கள், வலிமார்கள் அவர்களுடைய சிம்மாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள் என்று பார்த்தால் யாரும் அமர்ந்திருக்க மாட்டார்கள். மஹ்ஷரிலே நுழைவதற்கு முன்னால் அந்த உலக மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். யாரையோ எதிர்பார்த்தவர்களாக எல்லோரும் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்கில் வரும் பொழுது எல்லோரினுடைய பார்வையும் நாயகத்தின் பக்கம் திரும்பும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில் பயணித்தவர்களாக மஹ்ஷரினுடைய அந்த மைதானத்திற்குள் நுழைவார்கள். 70,000 மலக்குமார்கள் குடைசூழ நுழைவார்கள், செல்லுவார்கள். புராக் என்ற வாகனம் முன்னேறி செல்லும். சிம்மாசனம் போட்ட நபிமார்களும் வலிமார்களும் சாலிஹீன்களும் நல்லடியார்களும் அவர்களின் சிம்மாசனங்களை திரும்பி திரும்பி பார்ப்பார்களாம். காரணம் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் நமக்கு சிம்மாசனத்தை போட்டு அழகு பார்த்தானே. வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்களினுடைய சிம்மாசனம் எங்கே என்று ஒவ்வொரு நபிமார்களும் வலிமார்களும் சாலிஹீன்களும் சிம்மாசனங்களை திரும்பி திரும்பி பார்ப்பார்கள். புராக் என்ற வாகனம் செல்லும் செல்லும், முன்னேறிக்கொண்டே செல்லும். எங்கு போய் நிற்கும் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிம்மாசனத்திற்கு பக்கத்தில் நாயகத்தின் சிம்மாசனத்தை அமைத்து வைத்திருப்பான். அங்கே சென்று புராக் என்ற வாகனம் நிற்கும். பெருமானார் இறங்குவார்கள். அல்லாஹ் வரவேற்பான். நாயகத்தை அவர்களின் சிம்மாசனத்தில் அமரச் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிம்மாசனத்தில் அமருவதற்கு முனைவார்கள். சற்று தலையை உயர்த்துவார்கள். நாயகம் அமர மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்மாசனத்தில் அமருவதற்கு முனைவார்கள். தலையை உயர்த்தி பார்ப்பார்கள், அமர மாட்டார்கள். காரணம், நாயகத்தினுடைய உம்மத்தார்கள் பலர்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று தன் நிலை தெரியாமல், அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் போடுவானா நரகத்தில் போடுவானா என்று எதுவும் புரியாமல் அங்கும் இங்கும் திரிவதை பார்த்து நம்மை பார்த்த பெருமானார் தங்களின் சிம்மாசனத்தில் அமர மாட்டார்கள். ஓடோடி வருவார்கள். ரப்புல் ஆலமீனிடம் வருவார்கள். வந்து கதறுவார்கள், அழுவார்கள், சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவான். யா முஹம்மத், அல்லாஹுவால் தாங்க முடியாது. பெருமானார் அழுதால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அதுதான் நிதர்சன உண்மை. வரலாறுகள் பல இருக்கிறது. அதை பற்றி நாம் வேறு ஒரு நாள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதறி அழுதவர்களாக ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள். விழுந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், நாயகமே உங்கள் தலையை உயர்த்துங்கள். வகுல் யுஸ்மஉ லக வஸல் துஅத வஷ்ஃபஅ துஷஃபா, நாயகமே உங்கள் தலையை நீங்க உயர்த்துங்கள். நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும். நீங்கள் சொல்லுங்கள், கேட்கப்படும். நீங்கள் ஷஃபாத்தும் செய்யுங்கள், எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் நாயகமே என்று ரப்புல் ஆலமீன் நாயகத்தை பார்த்து சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக சுஜூதிலிருந்து தலையை உயர்த்துவார்கள். உயர்த்தும் பொழுது நாயகத்தினுடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தை என்ன தெரியுமா? யா ரப்பி உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அவர்களை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை நாயகமே என்று சொன்னதற்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் அடுத்து தன் வார்த்தைகளை தொடங்குவான். உஹ்ருஜ் மின்ஹா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹர்தலத்தின் மின் ஈமான் அவ் மிஸ்காலு ஹப்பத்தின் மினல் ஈமான், நாயகமே யாரினுடைய கல்பில், யாரினுடைய உள்ளத்தில் கோதுமை அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். நரகவாதியாக இருந்தால் அவர்கள் எல்லோரையும் நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி செல்லுவார்கள். யாரினுடைய உள்ளத்தில் எல்லாம்
கோதுமை அளவு ஈமான் இருக்கிறதோ எல்லோரையும் அழைத்து சுவனத்தின் பக்கம் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு நிற்க மாட்டார்கள். இரண்டாம் முறையும் வருவார்கள், மீண்டும் கதறி அழுவார்கள், ரப்புல் ஆலமீனிற்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள். மீண்டும் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக வகுல் யுஸ்மஉ லக வஸல் துஅத வஷ்ஃபஅ துஷஃபா. நாயகமே, உங்க தலையை உயர்த்துங்க, நீங்க கேளுங்க நான் கொடுக்கிறேன், நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன், நீங்கள் ஷஃபாத்தும் செய்யுங்கள், எல்லாம் நான் அங்கீகரிக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். மீண்டும் நாயகத்தின் நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தை, யா ரப்பி உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்கள் என்னுடைய உம்மத்தார்கள் என்று பெருமானார் அழுதவர்களால் தலையை உயர்த்துவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து தன் வார்த்தைகளை தொடருவான். உஹ்ருஜு மின்ஹா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மினல் ஈமான். நாயகமே, அவ் ஹர்தலத்தின் மின் ஈமான், யாரினுடைய கல்விலே யாரினுடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிறதோ எல்லோரையும் வெளியேற்றுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், யாரினுடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ எல்லோரையும் திரட்டுவார்கள். திரட்டி சொர்க்கத்துக்கு போங்க அனுப்பி வச்சுட்டு நிற்க மாட்டார்கள். மூன்றாம் முறையும் செல்லுவார்கள், ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் அழுவார்கள், கதறுவார்கள், சுஜூதில் விழுவார்கள். ரப்புல் ஆலமீன் மீண்டும் சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக வகுல் யுஸ்மஉ லக வஸல் துஅத வஷ்ஃபஅ துஷஃபா. நாயகமே, தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள், ஷஃபாத் செய்யுங்கள், எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக தலையை உயர்த்துவார்கள். ரப்புல் ஆலமீன் அப்பொழுதும் நாயகத்தினுடைய நாவிலிருந்து வரும் வார்த்தை, யா ரப்பி உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்கள் என்னுடைய உம்மத்தார்கள் என்று சொல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்லுவான், உஹ்ருஜு மின்ஹா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் அதுனா மின் ஹப்பத்தின் அவ் ஹர்தலின் மின் ஈமான். யாரினுடைய உள்ளத்தில் கடுகை விட மிக 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 குறைந்த அளவு ஈமான் இருக்கிறதோ எல்லோரையும் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். யாரினுடைய உள்ளத்தில் கடுகை விட மிக 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 குறைந்த அளவு ஈமான் இருக்கிறதோ எல்லோரையும் எழுப்பி நீங்களாம் சொர்க்கத்துக்கு போங்கப்பான்னு அனுப்பி வச்சுட்டு மீண்டும் நிற்க மாட்டார்கள். நான்காம் முறையும் வருவார்கள், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் வந்து அழுது கொண்டு சுஜூதில் விழுவார்கள். அப்பொழுதும் ரப்புல் ஆலமீன், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக வகுல் யுஸ்மஉ லக வஸல் துஅத வஷ்ஃபஅ துஷஃபா. நாயகமே, தயவு செஞ்சு எந்திரிங்க, நீங்க கேளுங்கள், சொல்லுங்கள், ஷஃபாத் செய்யுங்கள், எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்று ரப்பு சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்துவார்கள், யா ரப்பி இذن لي فيه من قال لا اله الا الله முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் எனக்கு நீ அனுமதி தருவாயா, யாரெல்லாம் தன் நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் நான் சொர்க்கத்திற்கு அனுப்ப ஆசைப்படுகிறேன், அனுமதி தருவாயா என்று கேட்க ரப்புல் ஆலமீன் வார்த்தைகளை தொடருவான். வஇஸ்ஸதி வகுத்ரதி வகிப்ரியாஇ வஜலாலி லா அخرجن منها من قال لا اله الا الله முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, யாரெல்லாம் தன் நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தார்களோ என் கண்ணியத்தின் மீது ஆணையாக, என் பெருமையின் மீது ஆணையாக, என் சிம்மாசனத்தின் மீது ஆணையாக, என்னின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், எல்லோரையும் சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகத்திற்கு பதிலளிப்பான். பெருமானார் ஒட்டுமொத்த உம்மத்தையும் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்காக போட்ட சிம்மாசனத்தில் அமர சொல்ல பொழுதும் கூட அமராமல் நாயகம் நமக்காக வேண்டி ஷஃபாத் செய்து இப்பொழுதாவது சிம்மாசனத்தில் அமருவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்மாசனத்தில் அமருவதற்கு முனைவார்கள். அமரும் பொழுது தலையை உயர்த்துவார்கள். பார்த்தால் உம்மத்தார்கள் சொர்க்கத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். அமர மாட்டார்கள், ஓடோடி செல்லுவார்கள். சென்று கேட்பார்களாம்,
நான் தான் உங்களை சொர்க்கத்துக்குள்ள போக சொன்னேன், இங்க ஏன் நிக்கிற நாயகமே? சொர்க்கத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தின் கதவுகளை சென்று தட்டுவார்கள். யார் என்ற கேள்வி வரும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை மொழிந்த அடுத்த கணம் சொர்க்கத்தின் கதவுகள் அனைத்தும் படபடவென திறக்க ஆரம்பிக்கும். பெருமானார் முதலில் சுவனத்தினுடைய வாயிலில் காலை வைத்து நுழைவார்கள். விளங்கிக் கொள்ளலாம், சுவனத்தின் கதவின் பாஸ்வேர்ட் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நடக்கும் தெரியுமா? 2 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய ரப்புல் ஆலமீன் சிம்மாசனத்தை போட்டு அழகு பார்க்க ஆசைப்பட்டான். பெருமானார் நமக்காக அமராமல் இருந்தார்கள். சுவனத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்குள்ளால் இருந்து கொண்டு நாயகத்தை வரவேற்பான். பெருமானார் முதலில் சுவனத்திற்குள் நுழைவார்கள். அதற்கு பின்னால் நாம் எல்லோரும் நுழைவோம் என்பது வரலாறு. ரப்புல் ஆலமீன் நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை முழுமையாக பெறக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தாலும் சொர்க்கம் அல்ல, எங்கள் நாயகத்தின் பொற்பாதங்களை முத்துவதுதான் சொர்க்கம் என்று வாழக்கூடிய வாழ்வை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.